Hi, hello, and welcome to Cinema Express. My name is Ram Venkateswarikar. Today we have with us on the 12th episode of Films That Made Me, filmmaker Jayaprakash Radhakrishnan. You know him for films like Lens and the much more indie film Mosquito Philosophy. Hello. Hi. So this is a segment where we speak to filmmakers about some of the films that influenced them the most. So பொதுவாக என்ன பண்ணுவோன்னா நான் அந்த ஃபில்ம்மேக்கர்கிட்ட முன்னாடியே இந்த இன்டர்வியூ ஸ்கெடியூல் பண்ணும்போது நான் அவங்கள்ட்ட கேட்டு எந்த ஃபிலிம்ஸ் பற்றி பேச போகிறோம் லைக் தேல் பிக் 3 ஃபிலிம்ஸா இல்லை 5 ஃபிலிம்ஸா அப்படி நான் பிக் பண்ணிவிட்டு போகிறது தான் பழக்கம். இப்போ that has been the modus operandi for the 11 episodes that we did so far. So first time நீங்க சொல்லியிருக்கீங்க that it's very hard for you to pick a handful of films. Sorry, உங்க format. Yeah, it's okay. I thought it will be a new exercise for me as well, just to go with the flow. So I'm absolutely blank right now. நம்ம என்ன பேச போறோம்னு எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை. So it's you who has to steer the conversation forward. My first question would be what's that first vivid movie-going experience that you had in your life? Movie-going experience. It was Jaws. Spielberg. Yeah. அதான் நினைக்கிறேன். அப்புறமா என் வீட்டு பக்கத்தில் ஒருத்தர் இருந்தார், ராஜேட்டன் அப்படின்ட்டு. அவர் கூடலாம் டச்சில் இல்லை. அவர் 1-2 படத்துக்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிருக்காரு. ப்ராஜெக்ட் ஏ. ப்ராஜெக்ட் ஏ? யா, இவருது வாட் இஸ் இட், ஜாக்கி சானோட படம். ஓகே ஓகே. ஜாக்கி சானோட படம் கூட்டிகிட்டு போயிருக்காரு அவர் மூவி பஃப். அதே மாதிரி ஸ்னேக் இன் த மங்கி ஷேடோ, அது ஒரு கும்ஃபு. ஓகே, சவுண்ட்ஸ் லைக் a kung fu film. யா அது அந்த மாதிரி கப்புள் ஆஃப் ப்ளஸ் வந்து நான் டிஃபென்ஸ் ஏரியாவில் தான் இருந்தேன். அங்கே எவ்ரி சாட்டர்டே ஓப்பன் ஏர் தியேட்டரில் நிறைய படங்கள் பார்த்துருக்கேன். ஸோ ஞாபகமாக அதுதான் மெயினாக சின்ன வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா. ஃபர்ஸ்ட் பிக் ஸ்க்ரீன் மேலே ஒன்று பார்த்துட்டு ஆப்வியஸ்லி நீங்கள் ஃபில்ம் மேக்கர் ஆகணும், யூ வாண்டட் டு பி அன் ஆக்டர். ஸோ அந்த மீடியம் மேலே அந்த ஃபேசினேஷன் வந்தது எந்த டைமில்? தட்ஸ் அ டிஃபிகல்ட் கொஸ்டின். இட்ஸ் அ வெரி கிராஜுவல் ப்ராசஸ். நான் படிக்கிற காலத்துலேருந்து நான் இந்த ஆக்டிங், மிமிக்ரி, பெயிண்டிங் இதெல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட், அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். சினிமா பார்க்குறதும் பிடிக்கும். அண்டு அந்த வயசுலன்னு சொல்லும்போது அக்னி நட்சத்திரம் படம் பார்க்குறதுக்கு அப்பா விடல. அதுக்கு சண்டை போட்டு அழுது ஃப்ரெண்ட்ஸ்லாம் போகிறாங்க, வெளியிருந்து அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கேன். 2வது வாட்டி அவங்க போகும்போது எப்படியோ சண்டை போட்டு நான் ஐ வெண்ட். ஸோ இந்த மாதிரி தான் மை சைல்டுஹுட் வாஸ். இந்த மாதிரி மீடியா மேலே எல்லாருக்கும் சினிமா மேலே என்ன இன்ட்ரெஸ்ட்டோ அதே இன்ட்ரெஸ்ட் தான். அண்ட் அதுக்கப்புறமா ரைட் லைக் படித்து நம்ம வேலைக்கு போனோம் அப்படின்ற மாதிரி விஷயம்லாம் ஐ வென்ட் டு யூஎஸ், ஒர்க் தேர். அண்ட் அப்போ தான் ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் ஐ ஃபீல் எவ்ரி திங் இஸ் ஸ்டாப்பிங் அண்ட் ஐ ஹேவ் டு டூ சம்திங் எல்ஸ். ஸோ ஐ காட் இன் டு an acting school and learnt acting and decided I have to be an actor. I left US and I came back here. ஸோ இதுதான் ப்ராசஸ். அதுக்கப்புறமா ஃபெஸ்டிவல் படங்கள் இல்லாட்டினா இந்த மாதிரி சினிமா ஒரு ஆர்ட் ஃபார்மாக பார்த்து அதை ஜஸ்ட் என்டர்டெயின்மெண்ட் இல்லாமல் அதை புரிஞ்சுக்க ஆரம்பித்தது சென்னை இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் படங்கள் பார்க்க ஆரம்பிச்சு. ஆக்சுவலி அதுக்கு முன்னாடி இந்த டிவியில் வாட் இஸ் தட், இப்போ இல்லை அது, வாட் இஸ் இட் கால்டு, ஒரு பர்டிகுலர் சேனலில் இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் படங்கள் மட்டும் போடுவாங்க. யூடிவி வேர்ல்ட் சினிமா அதில் பார்க்க ஆரம்பித்தேன் ஃபஸ்ட்டு. தென் சென்னை இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் தான். ஸோ கொஞ்சம் ஃபார்மேட்டிவ் இயர்ஸ்லேருந்தே வரலாம். சின்ன வயசில் லைக் சில படங்கள் நீங்கள் ஜாஸ் சொல்லியிருக்கீங்க இல்லையா, லைக் இப்போ இந்த செக்மெண்ட்டில் நான் பேசும்போது ஜென்ரலாக சில ரெக்கரிங் நேம்ஸ் என்னென்னா, இப்போ இருக்கிற இந்த கான்டெம்பரரி ஃபில்ம் மேக்கர்ஸ்க்கு இட்ஸ் ஐதர் நம்ம ஊரில் பேசணும்னா இட் இஸ் ஐதர் பாலச்சந்தர் ஆர் மணிரத்னம். வெளியில் இன்டர்நேஷ்னல் பேசணுன்னா இட்ஸ் ஆப்வியஸ்லி ஸ்பீல்பர்க் ஆர் ஸ்கார்சேசி. உங்களுக்கு அது எப்படி இருந்தது? சில டெஃபினேட்டிவ் ஃபிலிம்ஸ். எனக்கு இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் மேக்கர்ஸாக ஆக்சுவலி யாரையுமே பெருசாக தெரியாது, நான் யாரையும் ஃபாலோ பண்ணதில்லை. அந்த டைமில் பார்த்தது சொன்ன மாதிரி ஜாஸ்
இந்த மாதிரி அப்பா கூட்டிகிட்டு போனார், இது ராஜேட்டன்றவர் கூட்டிகிட்டு போனார். அதுக்கப்புறம் வந்து நான் ஆக்டிங் ஸ்கூலில் படிக்கும்போது என்னோடய டீச்சர் சொல்லி சில படங்கள் பார்த்துருக்கேன். அதில் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆன படங்கள் தான் 12 Angry Men அண்ட் ஷாஷாங்க் ரெடம்ஷன் அண்ட் ஹரிகேன் அப்படின்ட்டு ஒரு படம், பாக்ஸிங் படம், டென்சல் வாஷிங்டன். ஹரிகேன் வந்து ஒரு அண்டர்டாக் ஸ்டோரி, ஒரு பாக்ஸர் அண்ட் அங்கே ஒரு ரேசிசம்னால அவர் பண்ணாத ஒரு மர்டருக்கு உள்ள ஹில் பி இன் ஜெயில் அண்ட் ஹில் பி டார்ச்சர்டு, ஹில் பி புட் இன் ஐசோலேஷன் செல் அண்ட் அப்படிலாம் ஒரு பையன் அவரோட இதில் இன்ஸ்பயர் ஆகி அவன் ஃபாலோ பண்ணி அவர் வயசாக ஒரு டைமுக்குள்ளே அவன் வந்து அவளை ஜெயிலேருந்து வெளியே எடுத்துகிட்டு வருவான். ஐ திங்க் தட் இஸ் தி லைன் அப்போ பார்த்தது. அது ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. அண்ட் எஸ்பெஷலி தி ஆக்டர் டென்சல், மை காட், இஸ் அமேசிங். ஸோ லெட்ஸ் டாக் அபவுட் யுவர் எக்ஸ்போஜர் டு இன்டர்நேஷ்னல் சினிமா. இப்போ சொல்லியிருந்தீங்க, கடந்த ஒரு இன்டர்வியூவில் கூட சொல்லியிருந்தீங்க தட் சென்னை இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நிறைய படங்கள் பார்த்து. ஸோ ஹவு வாஸ் தட் எக்ஸ்போஜர் லைக்? சி தட் வாஸ் அண்ட் ஐயோ படம் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம இங்கே இந்த படங்கள் இப்படி பார்த்து அங்கே ஒரு நம்ம மேலே பண்ணுற ஒரு இம்பேக்ட் ஒன்று இருக்குல்ல, விஷுவல்லி, சவுண்ட் வைஸ் அண்ட் ஹவு தே யூஸ் சைலன்ஸ். சி அங்கே இருக்கிற கல்ச்சர், கதைகள், அவங்க பேசுகிற லாங்குவேஜ் எதுவுமே நமக்கு புரியாது, சப்டைட்டில் வச்சு தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஆனால் அவங்க அந்த ஊர் கதையை ஒன்று சொன்னாங்கன்னா அது நமக்கு புரியுது, நம்மளை இம்பேக்ட் பண்ணுது, நம்ம அவங்களோட சைக்காலஜி, அவங்களோட வேர்ல்டுக்குள்ளே நம்மளால் போக முடியுது. ஸோ அந்த ஒரு ஃபிலிம் மேக்கிங் டிஃப்ரென்ஸ் ஒன்று இருக்குது. இங்கே இப்போ சில படங்கள் நான் பார்த்து எனக்கு பிடிக்கல அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, இமிட்டா உனக்கு அந்த ஏரியா தெரியாது, நீ அந்த ஊர்க்காரன் இல்லை. That is an excuse. A story told well should be universal. So adula that really made me think, wow, you know, cinema na apdi irukkom, padam apdi irukkom, you know. Yeah. What are some films, can you name that? Recently I watched The Great Beauty. அது நான் பார்த்த டைமில் நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆன ஒரு படம். The way they used சவுண்ட், டைலாக்ஸ், விஷுவல், சினிமோட்டோகிராஃபி எல்லாமே அதில் வந்து அவ்வளோ ரிச்சாக அவ்வளோ செம்மையாக இருக்கும் அந்த படத்தில். ஐ திங்க் அது ஆஸ்கர் வின் பண்ணிச்சுன்னு நினைக்கிறேன், பெஸ்ட் ஃபாரின் லாங்குவேஜ் ஃபிலிம் வின் பண்ணிச்சுன்னு நினைக்கிறேன். ஃபிலாசபிக்கலாகவும் ஸ்டோரியாகவும் எமோஷனலாகவும் அது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அந்த படம். ஐ வுட் சே everyone should watch that film. Do you have a set of favorite filmmakers and how you discovered them? ஃபேவரட் ஃபிலிம் மேக்கர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ லைக் பாரதிராஜாஸ் ஃபிலிம். யூனோ ஹவ் யூ யூஸ் ஷார்ட்ஸ் அண்ட் த விஷுவல்ஸ் டு டெல் அ ஸ்டோரி. அந்த ரெஸ்டிக் அந்த ஒரு என்வாயர்மெண்ட்டை ட்ரூத்ஃபுல்லாக அவரோட படங்களில் நான் நிறைய பார்த்துருக்கேன். முதல் மரியாதையாக இருந்தாலும் சரி, யூனோ வேதம் புதிதாக இருந்தாலும் சரி, அலைகள் ஓய்வதையாக இருந்தாலும் சரி, த வே யூஸஸ் சாங்ஸ், ஹிஸ் கேரக்டர்ஸ் அண்ட் யூனோ ஹவ் யூ பிளாக்ஸ் ஆக்டர்ஸ், அதெல்லாம் இப்போ சொல்கிறேன், அப்போல்லாம் அதெல்லாம் ஒன்றும் புரியாது. ஐம் ஜஸ்ட் சேயிங். சொல்கிறேன் நவ் அப்படி பார்த்தீங்கன்னா விஷுவலி எனக்கு ஒரு டைரக்டராக எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் ஆக்சிடென்ட்லி நான் ஏதோ ஒரு படம் நம்ம ரிமோட் மாற்றிக்கிட்டே இருப்போம்ல, இப்போ தான் அது தேவையில்லை, இது ஓடிடி இருக்குது, டக்குன்னு ஒரு படம் வந்தது, தமிழ் படம், மிரண்டுட்டேன், செம்மையாக பண்ணியிருக்காங்களே அப்படின்னு கேட்டால் மணிவண்ணன் அதோட டைரக்டர். ஐ திங்க் 100வது நாளோ ஏதோ ஒரு படம். ஓகே, 100வது நாள். ஐ திங்க் இட் இஸ் 100வது நாள், மேபி அது ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. என்ன பிடிச்சிருந்தது? லைக் த விஷுவல் மீடியம், ஹவு தே பிளாக்ஸ், ஒரு பிளாக்கிங் ஆக்டர்ஸ் ஒன்று இருக்குது. ஜென்ரலி நிறைய இந்தியன் படங்களில் பார்த்தீங்கன்னா தியேட்டர் மாதிரி ஸ்டேஜில் நிற்க வச்சு பேச தான் வைப்பாங்க, எல்லாருமே அப்படியே ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி நின்றுட்டுருப்பாங்க. அப்படி இல்லாமல் இருந்தது, அது ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்தது. யார் இது, என்ன டைரக்டர் அப்படின்னு பார்க்கும்போது மணிவண்ணன் அப்படின்னு. யூனோ Okay, let's get back to your Chennai International Film Festival. I really want to know more because நான் ஃபஸ்ட் டைம் வேர்ல்ட் சினிமாவுக்கு எக்ஸ்போஸ் ஆனது வந்து 2019 தான். 19 வெரி நியூ. ஸோ 2019 மாமி இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் மும்பையில் போனப்போ அங்கே பேரே தெரியாத சில ஃபிலிம்ஸ், லைக் பேரே தெரியாத ஃபில்ம் மேக்கர் நான் பார்த்த படங்கள்லாம் நான் மறக்கவும் செஞ்சுட்டேன். பட் இட் ஆல் மேட் பிக் இம்பேக்ட். என்னன்னு கேட்டால் தெரியாது, சப்கான்ஷியஸ்லி மேபி இட்ஸ் ஒர்க்கிங், இட் ஒர்க்ஸ். ஐயா, ஸோ அந்த மாதிரி எனக்கு நிறைய ஃபிலிம்ஸ் வந்து அப்படி ஓ மை காட் இதெல்லாம் இப்படி பண்ணுறாங்களா, மீடியமை வந்து இப்படி யூஸ் பண்ணுறாங்களா, நம்ம இப்போ வரைக்கும் பண்ணது ஃபுல்லாக
வேறு மாதிரி இருக்குது, இப்போ இவங்க ஃபுல்லாகவே வேறு மாதிரி பண்ணுறாங்களேன்ற ஒரு ரியலைசேஷன் இருக்குது. அது உங்களுக்கு எந்த வயசில் வந்தது? எப்போ இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்ட் நான் 2008 6 வந்தேன். 8, 9, 10 அந்த டைமில் நினைக்கிறேன். 2008, 9, 10 அந்த டைமில் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபிலிம்ஸ் பார்க்குற விதமே மாறி இருக்கா? அஃப்கோர்ஸ் எஸ். The way you consume your... Yeah, definitely. So I keep going back to the international cinema because I want to learn more about your sensibilities. Lensa இருக்கட்டும் இல்லை மஸ்கிட்டோ ஃபிலாசபியாக இருக்கட்டும், they are not conventional films இல்லையா? ஸோ அது எங்கேருந்து அந்த இன்ஸ்பிரேஷன் வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் I will keep trying to dig you. Can you name some more films in the Chennai International Film Festival பார்த்து? பேர் ஒன்றுமே ஞாபகம் இருக்காதுங்க, பெரிய பிரச்சனை இது. அதாவது கிரேட் பியூட்டி இப்போ ரீசெண்டாக பார்த்தேன், அதனால் ஞாபகம் இருந்தேன். நிறைய பேர்ட்ட அந்த பேர் இப்போ அந்த படம் பாருங்கன்னு சொல்லியிருந்தேன். இன்னொன்று கிம்கி டுக்குது ஒரு படம், மார்பியஸா? நோ 3 Iron. நோ 3 Ironலாம் இல்லை, ஃபெஸ்டிவலில் தான் பார்த்தேன். அது 4 நவ் டுமாரோ வின்டர் சம்மர். நோ நாட் தேட். ஒரு எல்லாரும் ஒரு ஷிப்பில் போவாங்க, அந்த பார்த்தோன்னா அந்த ஷிப் வந்து ஒரு ஏரில் அப்படியே ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கும், அதுலேருந்து வெளியே வரவே முடியாது, அதில் இருக்கிறவங்களாம் சத்துருவாங்க. they kill each other, they eat each other. Film is called Human Space, Time and Human. Yeah. When did you watch that film? ஃபெஸ்டிவலில் தான் பார்த்தேன், 3-4 years பேக் நினைக்கிறேன். whenever it came, which yearலாம் எனக்கு ஞாபகம் இல்லை. Okay. That was an amazing film. அப்படி என்ன உங்களுக்கு அந்த படத்தில்? The philosophy of the film itself, journey of man. அதாவது ஒரு மனுஷனோட கதை from when he was born, when he started off till end, அதுக்கப்புறம் ஒரு சைக்கிள் ஒன்று போகுது இல்லை, அதை அவன் ஒன்று இமேஜின் பண்ணி ஒரு ஃபிலாசபியை க்ரியேட் பண்ணி அதை அவன் கதையாக பண்ணியிருக்கான். ஒரு வேர்ல்டில் இவ்வளோ பேர் இருக்காங்க, அதில் நம்ம ஜென்ரல் உலகத்தோட ஒரு ரெப்ரசன்டேஷனாக இருக்கும் அந்த உலகம், ஒரு ஷிப். அந்த ஷிப்புக்குள்ளே பொலிட்டிஷியன் இருப்பான், கெட்டவன் இருப்பான், நல்லவன் இருப்பான், லவ் இருக்கும். இந்த எல்லா யூ கேன் ஃபைண்ட் யுவர் செல்ஃப், எவ்ரி பர்சன் கேன் ஃபைண்ட் ஹிம்செல்ஃப் இன் ஒன் ஆஃப் தோஸ் கேரக்டர்ஸ். And then how they are good, then how they become bad, how resources reduce, how they fight with each other, how they kill each other, how they eat each other, you know. அப்படியே போகும் அது. Yeah. So social strata. ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கும், அதில் ஒரு பொண்ணு ஒரு ஆண் மட்டும் இருப்பான். அந்த ஆண் அந்த பொண்ணை ரேப் பண்ண விடுவான். He wants to have a baby. அது அவனோட அம்மாவாக இருக்கும். ஆக்சுவலி ஸ்டார்ட் பண்ணும்போது இவன் சின்ன பையனாக இருப்பான். அந்த லாஸ்ட் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா யாருமே இருக்க மாட்டாங்க. இவன் ஒரு ஆம்பளை, இது அம்மாவும் எங்கே தான் இருப்பாங்க, நாட் வெரி ஓல்ட் ஆர் சம்திங். தென் he will touch her and she will run or something and they stop the film there. That's very... that's shocking. It's absolutely shocking, but it's true about human nature. ஸோ அதான் அவன் தைரியமாக பண்ணியிருக்கான், அவன் சொல்லியிருக்கான் கதையை. இது பேசிக்கலி இன்செஸ்டாக நீங்கள் அந்த படம் பார்த்தா தான் தெரியும். ஹவு இட் கெட்ஸ் தேர்னு ஒன்று இருக்குல்ல. இட்ஸ் நாட் அபவுட் இன்செஸ்ட் அட் ஆல், இட்ஸ் அபவுட் மேன் அண்ட் உமன். லாஸ்ட் அந்த சீன் பார்த்தீங்கன்னா ஆடம் அண்ட் ஈவ் மாதிரி இருக்கும். 2 பேர் இருப்பாங்க, எல்லாருமே சத்துருப்பாங்க, யாருமே இருக்க மாட்டாங்க. பாரதி ராஜா பற்றி பேசிட்டு இருந்தீங்க இல்லையா? லைக் how important do you think has பாரதி ராஜாஸ் contribution been to the Tamil cinema? வெரி மச். எனக்கு தெரிஞ்சு ஒரு விஷுவல் ஸ்டோரி டெல்லிங், அவர் மகேந்திரன், இந்த நாடகத்தில் இருந்து சினிமாவை விஷுவலாக கன்சீவ் பண்ண ரொம்ப முக்கியமான ஆட்களில் ஐ திங்க் பாரதி ராஜா என்னை பொறுத்த வரைக்கும் இஸ் வெரி ப்ராமினென்ட். அண்ட் how he blocks his actors and how he creates a mood. இப்போ ஒரு சினிமா வந்து நம்ம ஒரு உலகத்தை ஃபஸ்ட்டு ஆடியன்ஸுக்கு சொல்லணும், இந்த உலகத்தில் தான் இவங்க இருக்காங்கன்னு. that he does it so well, and பாட்டுகள்லாம் செம்மையாக இருக்கும். he really shoots songs very well, he handles actors very well, and he was very bold that time. அவரோட படத்தில் எல்லாத்தையுமே பார்த்தா புது ஆக்டர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டே இருப்பார். he was so confident about his art and his storytelling that it's obvious in his films also if you watch it. Like any films that you இப்போ சொல்லியிருந்தீங்க, முதல் மரியாதை, கடலோர கவிதைகள், அப்புறம் வேதம் புதிது, அலைகள் ஓய்வதெல்லாம் நான் சின்ன வயசில் பார்த்துருக்கேன். ஃபண்டாஸ்டிக்காக இருக்கும். கடலோர கவிதைகளில் அந்த டைமில் என்னை பொறுத்த வரைக்கும் இட் வாஸ் பாத் பிரேக்கிங். பிகாஸ்
எல்லா படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஹீரோ பயங்கர அழகாக இருப்பான், ஹீரோயின் அழகாக இருப்பாங்க, தே ஃபால் இன் லவ் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ் அப்படி இருக்கும். இதில் தான் ஃபஸ்ட் டைம் ஐ திங்க் சத்யராஜ் இதில் தான் ஃபஸ்ட் டைம் ஹீரோ வந்திருப்பார் நினைக்கிறேன். மேபி டேட்டா வைஸ் ராங்காக இருக்கலாம். வில்லனாகவே நடிச்சுக்கிட்டு இருந்தார். இதில் ஹீரோவாக யூனோ ஒரு ரஃபியனாக இருப்பார். ஹி டசன்ட் லுக் குட் அண்ட் யூனோ ஷாபி அண்ட் எவ்ரி திங். அண்ட் ஒரு டீச்சர் இருக்கும் அந்த ஊரில். அந்த அண்ட் ஹவு ஹி ஃபால்ஸ் இன் லவ் வித் ஹர், ஹவு லவ் டஸ் நாட் நோ ஆல் தீஸ் திங்ஸ் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு நான் அந்த டைமில் ஃபஸ்ட் டைம் தான் நான் அப்படி பார்க்குறேன், இப்படி லவ் நடக்கலாம். And you know, when I was a kid, when I watched that film, so it was very new and very nice, very poetic. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அந்த படம். ஸோ ஸ்பீக்கிங் ஆஃப் கிளாசிக்ஸ் லைக் ஸ்பீல்பர்க், அந்த கிளாசிக்ஸ் பற்றி அந்த ஜோனுக்குள்ளே போனோன்னா அதில் ஸ்பீல்பர்க் அஃப்கோர்ஸ் எனக்கு அவரோட ஃபஸ்ட் படம் ரொம்ப பிடிக்கும், டூவெல்ன்ற படம் ரொம்ப பிடிக்கும். அது என்ன மேபி லென்ஸும் நான் இதே மாதிரி 2 ஆக்டர்ஸோட இருக்கலாம் யூனோ. ஸோ அது செம்மையாக இருக்கும். அது ஒரு லாரி, அந்த லாரிக்குள்ளே யார் இருக்கானே தெரியாது, பட் ரொம்ப பயமாக இருக்கும். அண்ட் an ordinary man who starts off as a very ordinary man, but in the circumstance, situation and the fear, இதெல்லாம் லாஸ்ட்டில் I think he will kill that guy. Yeah. So he becomes a murderer. So it's a fantastic story arc. ஒரு protagonist, you know, how he goes, how he comes and how he becomes someone else. அண்ட் நீங்கள் நிறைய இன்டர்வியூஸை சொல்லியிருந்தீங்க, யூ ஹேவ் ரெட் அ லாட் ஆஃப் ஸ்க்ரீன் பிளே புக்ஸ்ன்னு சொல்லி. அது எதெல்லாம் முடியுதோ அதெல்லாம் படிச்சிருக்கேன். ஏன்னா தெரியாது இல்லையா, நம்ம யார்ட்டையும் ஒர்க் பண்ணல. ஸோ த மோர் யூ டோன்ட் நோ த மோர் யூ வாண்ட் டு நோ இல்லை. அண்ட் ஒரு ஃபிலிம் இருக்குது தட் இஸ் கன்சிடர்ட் த டெக்ஸ்ட் புக் ஆஃப் ஸ்க்ரீன் பிளே, தட் இஸ் த காட்ஃபாதர். காட்ஃபாதர், த ஷாஷாங்க் ரிடெம்ப்ஷன். நீங்கள் எப்போ பார்த்தீங்க காட்ஃபாதர்? அண்ட் காட்ஃபாதர் நான் யூஎஸில் இருக்கும்போது தான் பார்த்தேன். ஆக்டிங் ஸ்கூல் போகிற டைமில் பிராண்டோன்றாங்களே அப்படின்னு அப்போ தான் தே ஆல் செட், பிகாஸ் மை டீச்சர் வாஸ் ஹீ லேர்ன் ஃப்ரம் மைஸ்னர், அண்ட் மைஸ்னர் கிட்ட தான் பிராண்டோ லேர்ன். ஸோ சம் கனெக்ஷன் இருக்குது என்னோட டீச்சருக்கும் மைஸ்னர் சம்திங். ஸோ ஹீ யூஸ் டு டாக் அபவுட் ஆல் தீஸ் திங் பிராண்டோ அப்படின்னும் போது தான் நான் பிராண்டோவா சரி, அப்போ தான் நான் போய் பிராண்டோட படம் பார்க்குறேன். ஐ வாஸ் அமேஸ்ட். ஸோ நீங்கள் ஆக்டிங் படிச்சிருக்கீங்க இல்லையா, வை டு யூ திங்க் பிராண்டோ இஸ் பிராண்டோ? See, why இது என்னோட தியரி, why an actor connects with an audience is because one, he is very truthful and he is not afraid to expose his soul. எந்த இன்ஹிபிஷனுமே இருக்காது. நீங்கள் ஆக்ஷன் கேமரா அப்படின்னா அவன் அப்படியே பச்சையாக ஆடியன்ஸ் முன்னாடி அவனை காட்டிக்க தயாராக இருக்கிற எல்லாருமே கிரேட் ஆக்டர்ஸ் தான். அவங்க எல்லாருமே ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகிடுவாங்க. அவங்க பயங்கரமாக டைலாக் பேச வேண்டாம், அழகாக இருக்க வேண்டாம், பயங்கர சிக்ஸ் பேக்காக இருக்க வேண்டாம். ஸோ பிராண்டோ கிட்ட அந்த ட்ரூத் இருந்ததுன்னு நினைக்கிறேன். அதனால தான். ஸோ காட்ஃபாதர் வந்து ஃபர்ஸ்ட் ஆக்டிங் ஸ்கூலில் இருக்கும்போது தான். ஆமாம். எப்படி அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிச்சு உங்களை? இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிச்சு என்ன ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் பார்த்த உடனே? வாவ் அப்படின்றது தான். என்னமா நடிக்கிறானுங்க, தே ஜஸ்ட் ஸோ ரியல் அண்ட் they are so not predictive. அவன் அப்போ என்ன பண்ணுவான்னு தெரியாது, பண்ணதுக்கப்புறம் தான் தெரியும். வித் குட் ஆக்டர்ஸ் யூ கெட் தட். அவன் என்ன பண்ணுவான்னு தெரியும் நீங்கள் பார்த்து. ஸோ he always gets your attention. So bad actors are always predictable. எனக்கு இப்போ ஒரு டவுட் வருது. நீங்கள் ஆக்சிடென்டல் டிரெக்டர்னு தான் சொல்லியிருக்கீங்க. ஸோ ஃபார் அ வெரி லாங் டைம் நீங்கள் ஃபிலிம்ஸ் வந்து ஒரு ஆக்டிவ் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஓகே, அது எப்படி எந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் அது மாறிடுச்சு? யாருமே ஆக்டிங் சான்ஸ் கொடுக்கல. ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும்போது யூ ஹாவ் டு டூ சம்திங். ஐ பிலீவ் இன் தட். சும்மா உட்காந்தா நம்ம சாக்கடையாயிடும். யூ ஹாவ் டு பி ஃப்ளோயிங், யூ ஹாவ் டு டூ சம்திங். ஸோ டூயிங்னா எல்லா ஆஃபீஸும் போவேன், ஃபோட்டோ கொடுப்பேன், எல்லாரையும் கூப்பிட்டு ஃபாலோ பண்ணுவேன், இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் தட் வாஸ் நாட் இனஃப், ரைட்? ஸோ I started reading screen plays and all those things, and then I wrote Lens. ஸோ லென்ஸ் வந்து லென்ஸ் எனக்காக எழுதுனேன். நான் நடிக்கணும் தான் எழுதுனேன். நடிக்கல நான், பட் லாஸ்ட் மூமெண்ட்டில் நான் நடிக்க வேண்டியதான் வந்துச்சு. அது I had cast someone else for the role anyway. ஓகே. ஸோ காட்ஃபாதர் வந்து ஸ்க்ரீன் பிளே பெர்ஸ்பெக்டிவ்ல உங்களுக்கு அதெல்லாம் எனக்கு அப்போ தெரிவித்துட்டேன். அப்புறம் ஸ்க்ரீன் பிளே இந்த புக்ஸ்லாம் படிக்கும்போது அவங்க சொன்னாங்க, அதுவும் ஒரு ஆர்கியூமெண்ட் இருக்கு. இட் இஸ் ஜஸ்ட் தட் ஹாலிவுட் ஃபாலோஸ் அ ஸ்ட்ரக்சர். ஆர் அரிஸ்டோட்டல் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஆக்ட், செகண்ட் ஆக்ட், தேர்ட் ஆக்ட் எல்லாம் இதெல்லாம் ஒன்றுமே தேவை கிடையாது.
It's all this, you don't have to fit a story or a movie into these thing at all. இது அதில் இருக்குன்றதுனால எல்லா ஸ்கூல்லையும் அதை எக்ஸாம்பிளாக சொல்லி அதை பெருசாக சொல்கிறாங்க. அஃப்கோர்ஸ் இட்ஸ் அ கிரேட் ஃபிலிம், நான் இல்லைன்னு சொல்ல. பட் அது இல்லாமையும் பிகினிங் அண்ட் மிடில் இல்லாமையும் யூனோ கதை சொல்லலாம் அப்படின்றது தான் யூனோ மை திங். யூனோ இட் நெசசரிலி நீட் நாட் பி தட் வே. ஸோ கிம் கி டுக் பற்றி பேசிகிட்டு இருந்தோம், அண்ட் யூ ஹேட் மென்ஷன் அனதர் கிம் கி டுக் ஃபிலிம். த நெட் அப்படின்றது அது எனக்கு ஞாபகம் இருக்கிறனால சொல்லுங்க. அவரோட பெரிய பெரிய சூப்பர் படம்லாம் பண்ணியிருப்பாரு. ரீசெண்டாக ஞாபகம் வந்தது அது நம்ம ஒரு ரொம்ப ஆர்டிஸ்டிக்காக இல்லாமல் ரொம்ப ரியலிஸ்டிக்காக ஒரு மீனவன் வந்து ஒரு நெட்டு, ஐ திங்க் இட் கெட்ஸ் ஸ்டக் ஆர் நார்த் கொரியா போயிடுவார். அங்கே இருக்கிறவங்க இவரை ஸ்பை நினைப்பாங்க, அப்புறம் அவங்க அதை வச்சு பொலிட்டிக்ஸ் பண்ணுவாங்க. திருப்பி அமைக்கும்போது இவங்க ஊருக்காரங்களே அவரை நம்ப மாட்டாங்க. இந்த மாதிரி அதை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ப்ளே பண்ணியிருப்பாங்க. அமேசிங்கான ஒரு படம். அண்ட் இட் இஸ் ஏன் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா அந்த கதையை நீங்கள் எடுத்து எங்கே வேணால் பண்ணலாம். அதை அங்கே உட்காரும். இந்த பார்டர் ஜியோ பாலிட்டிக்ஸ் எங்கே வேணால் உட்காரும். யூனோ நம்ம இங்கே ஸ்ரீலங்கா அங்கே செட் பண்ணலாம், எங்கே வேணால் செட் பண்ணலாம். I think good films oda USP adana, they should be universal. Yeah, because there is some truth in it. See, human emotions are always same across. அது நீங்கள் உண்மையாக சொல்லிட்டீங்கன்னா அது எல்லாருக்கும் கனெக்ட் ஆகிடும். இன்னொரு ஃபிலிம் சொன்னீங்க that there is a film that you have seen நிறைய வாட்டி பார்த்த ஒரு ஹாரர் ஃபிலிம். That is The Exorcist. நான் திருப்பியும் பார்ப்பேன் நான். I don't mind watching Exorcist. And if you ask me why, I don't know. Maybe it is because of that world that it created so truthfully. And I don't believe in horror films, I don't believe in ghosts. So obviously I don't believe in God also. So அந்த படம் என்னை உட்கார வச்சு அதை என்னை பயப்படுத்தி ஒரு 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 பர்டிகுலர் ஏரியா அந்த படம் பார்த்து முடிச்சோன்னே ஒரு இட் சேஞ்சஸ் யூ. ஸோ அந்த மியூசிக், அந்த ஷார்ட்ஸ், தி ஆக்டர்ஸ், ஹவ் தே யூஸ் த க்ளோஸ்அப்ஸ் இன் தட் ஃபிலிம், இதெல்லாம் அஃபெக்ட் பண்ணி இதெல்லாம் அப்புறம் தான் நான் அனலைஸ் பண்ணேன். அப்போல்லாம் எனக்கு தெரியாதுன்னு வச்சுங்களேன். ஸோ தட் ஃபிலிம் இஸ் சம்திங். எப்போ பார்த்தீங்க ஃபர்ஸ்ட் டைம்? யூஎஸ் போன டைமில் ஆக்டிங் ஸ்கூல்லாம் செய்கிறதுக்கு முன்னாடி சாட்டர்டே சண்டே ஹாலிடே இல்லையா, ஸோ கெட் சம் பியர் சிட் அண்ட் டிவிடி ரெண்டல் ஒரு கடை ஹாலிவுட்டா பிளாக் பஸ்டர் எஸ், அங்கேருந்து டிவிடி வாங்கிட்டு வந்து அப்படி தான் எக்ஸார்சிஸ்ட் பார்த்தேன் நான். அண்ட் ஸ்பீக்கிங் ஆஃப் சம் மாஸ்டர்ஸ், லைக் நீங்கள் முன்னாடி இருந்த இன்டர்வியூவில் பார்த்துருந்தேன் தட் நீங்கள் பர்க்மேன்லாம் பார்த்துருக்கீங்க. ஸோ ஹவ் வாஸ் தேட் எக்ஸ்பீரியன்ஸ் லைக் பர்க்மேனை டிஸ்கவர் பண்ணது? அந்த பர்க்மேன்லாம் நான் பார்க்க ஆரம்பித்தது இந்த ஃபெஸ்டிவல் படம்லாம் பார்த்து, அப்புறம் ஆக்டராக சுற்றி ஸ்க்ரீன் ப்ளே இதெல்லாம் படித்து அதுக்கப்புறம் தான் இதை பார்க்க ஆரம்பித்தேன். பர்க்மேன் வந்து என்னென்னா, நான் சொன்னது அந்த ஹியூமன் எமோஷன்ஸ் இருக்குல்ல, அது அந்த ஆக்டர்ஸையும் அவங்களையும் வச்சு the way he tells a story, and he also uses sound, silence, close-ups, you know, செமையாக இருக்கும் அது. யூ cannot explain it, you can only feel it. நிறைய படங்கள் புரியாது, ஒன்றுமே புரியாது, பட் it just takes you in and you don't understand what you understood. You don't, அது முடிஞ்சிட்டு அதோட கதை சொல்லுனா எனக்கு சொல்ல தெரியாது. பிடிச்சிருக்கானா நான் சொல்லுவேன் பிடிச்சிருக்கு, ஏதோ என்ன பண்ணிச்சு, அவ்வளோதான். அதே மாதிரி தான் டார்கோவிஸ்கின்னு சொல்லிட்டு ஆண்ட்ரி டார்கோவிஸ்கின்னு ஒரு ரொம்ப ரீசெண்டாக தான் நான் டிஸ்கவர் பண்ணேன். ஆக்சுவலி லாஸ்ட் தலைக்கூத்தல்னு ஒரு படம் இப்போ முடிச்சிருக்கேன், ரிலீஸ் இன் நவம்பர். அந்த படம் ரைட்டிங் ப்ராசஸ், அதில் ட்ரீம்ஸ் அதெல்லாம் வரும், அந்த மாதிரி இருக்குது. அப்படின்றதுனால இப்படி தேடிட்டு இருக்கும்போது இப்படி ஒரு ஃபில்ம் மேக்கராக இது பாருங்கன்னு யாரோ சொன்னாங்க. ஆக்சுவலி மிரண்டு போயிட்டேன் நான். ஆனால் அதுவும் ரொம்ப ஆர்டிஸ்டிக்காக இருக்கும். அதில் வந்து இந்த ஸ்டோரியாக இருக்குது, இன்சைடிங் இன்சிடென்ட் இந்த மாதிரிலாம் இருக்காது. ஆனால் விஷுவலாக ஃப்ரேமிங்காக செம்மையாக இருக்கும். எவ்ரி ஃப்ரேம் வில் மேக் யூ ஃபீல் ஒரு மாதிரி இருக்கும். அது நீங்கள் பாருங்கள். மிரர் தானே அந்த வேர்ல்டு வார் 2 டைமில் நடக்கிற மிரர். அப்புறம் ஸ்டாக்கர்னு ஒன்று இருக்குது, அது பாருங்க, சவுண்ட் டிசைன் அப்படி இருக்கும். பர்க்மேன் செல்ஃப் ஃபிலிம்ஸ் சொல்கிறீங்க? பர்க்மேன் வந்து வைல்ட் ஸ்ட்ராபெரிஸ் பார்த்துருக்கேன். தென் ஐ திங்க் பர்சோனா, அது ஒரு வாட்டி பார்த்துருக்கேன். திருப்பி நான் ரீசென்ட்லி இன்னொரு வாட்டியும் பார்த்தேன். தென் ஐ திங்க் 7th Seal நினைக்கிறேன். 7th Seal, yeah. 7th Seal. And the third master is obviously we have to talk about Kubrick. Kubrick ஷைனிங் இஸ் ஆப்வியஸ்லி ஐ திங்க் எல்லாரோட ஃபேவரட் அதை தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸார்சிஸ்ட்க்கு அப்புறமா அது ஹாரர் கிடையாது, ஒரு த்ரில்லர் படம்னா அது எப்படி எடுக்கலாம், எப்படி பண்ணலாம், அப்படி the way you would have used. Again, it's all about environment. If you see all these films, maybe எனக்கு பிடிக்கிறது அதுவாக இருக்கலாம். They create that environment, they take you into that world first,
and they then introduce you to the characters slowly. At a point of time, you never know when you become them. Then you are part of the film. Then the film consumes you. ஸோ நீங்கள் லென்ஸ் எடுக்கிறீங்க, மஸ்கிட்டோ ஃபிலாசபி எடுக்கிறீங்க. மஸ்கிட்டோ ஃபிலாசபி இஸ் சச் அன் அன்கன்வென்ஷனல் ஃபில்ம் இல்லையா? நீங்கள் ஜஸ்ட் சொன்னீங்க தட் எங்கள் இன்டர்வியூ ஹெட்லைன் வாஸ் மஸ்கிட்டோ ஃபிலாசபி வாஸ் பார்ன் அவுட் ஆஃப் ஷேர் ஃப்ரஸ்ட்ரேஷன். லென்ஸும் அப்படிதான். எப்படின்னா லைக் வாட் இஸ் an advice that you would give to filmmakers who don't have any resources? அதான் நான் முன்னாடியே சொன்னேன், they have to do. கையில் என்ன இருக்கோ அதை வச்சு ஏதாவது பண்ணி ஆகணும். ரைட், either you learn or you do something. You don't sit idle and say that I cannot do. Doing is the only solution. And through doing you will discover a lot of things. பண்ணாமல் இருந்தால் ஒன்றுமே தெரியாது. ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கும். Huge fan of Mosquito Philosophy. Thank you very much. I'm glad that somebody made a film like that, prove that you can just make something and put it out there. Seriously, even நான் பண்ணும்போது அப்படி தெரியல, அது பண்ணி போட்டு இப்போ எங்கேயுமே இல்லை அது. It's not there anywhere. Unfortunately, no one wants it to. ஏன்னா அது குவாலிட்டியாக கம்மியாக இருக்குன்னு OTT பிளாட்ஃபார்ம்ஸ் யாரும் எடுக்கல. I'm waiting still. என்னோட இந்த படங்கள் வந்ததுக்கப்புறம் if they show interest, I would love to put it somewhere. அது இந்த லெட்டர் பாக்ஸ்லாம் நிறைய பேர் அது they had said that, you know, like they want to make film. நிறைய பேர் எனக்கு மெசேஜ் அனுப்புவாங்க. ஸோ 1 லட்சம்லாம் படம் பண்ணிடலாமா அப்படின்னு. தாராளமாக பண்ணுங்க, யார் வேணான்றா பண்ணுங்க. யூனோ, ஸோ லாட் ஆஃப் பீப்புள் அது சொல்லியிருக்காங்க, அதனால சந்தோஷமாக இருந்தது. ஸோ ஐ ஹோப் மஸ்கிட்டோ ஃபிலாசபி எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டு ஐ ஹோப் மெனி பீப்புள் யூனோ டேக் அப் அவங்க கிட்ட இருக்கிற ரிசோர்ஸஸை வச்சுக்கிட்டு ஏதாவது பண்ணணும். நல்லா இருக்கோ இல்லையோ அதெல்லாம் செகண்டரி. யூ ஹேவ் டு டூ சம்திங். Wonderful. On that note, thank you very much. Thank you very much for your time. Thank you. Same here.